அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாதவிடாய் விடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மென்சுரல் லீவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 மாசத்துக்கு 1 நாள் அப்படிங்கிற மாரி, 1 வருஷத்துக்கு 12 நாட்கள் அ ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்ப வந்து கர்நாடக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. சரியா? ஸோ இது அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லாம, தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் பொருந்தும் அப்படிங்கிறத கர்நாடகா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் எல்லாருக்குமே மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறத அறிவிச்ச முதல் மாநிலம் யாரு அப்படின்னா, அது கர்நாடகம் தான். ஆனா இந்தியாவுல 1992ல இருந்தே பீகார்ல பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாரி கேரளா பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறைக்கு கீழ இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கெல்லாம் மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறத 2023ல அறிவிச்சிருப்பாங்க. பஞ்சாப்ல இதே மாரி அறிவிச்சிருப்பாங்க. ஒடிசால பார்த்தீங்கன்னா, 55 வயதுக்குட்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது, வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய ஒரு அடிப்படை உரிமையாக இந்தியாவுல கருதப்படுது. சரியா? கிட்டத்தட்ட 26% மட்டுமே பெண்களுடைய பங்களிப்பு இருக்கு. நம்மளுடைய வொர்க் ஃபோர்ஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல. ஸோ அவங்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான பணியிடச் சூழல், போக்குவரத்து வசதிகள் இதெல்லாம் செஞ்சு தர்றதையும் தாண்டி, இந்த மாதிரியான மாதவிடாய் விடுப்புகளும் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. 2024ல இது ரிலேட்டடா ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டப்ப, அந்த மனுவ உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு, அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது தொடர்பான முடிவுகள உச்சநீதிமன்றம் எடுக்க முடியாது. அது அந்தந்த மாநில அரசாங்கங்களுடைய கொள்கை முடிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு ஏத்த மாரி ஒரு சில மாநில அரசாங்கங்கள் அ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணியிருந்தாலுமே, இத ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிகிள்ல சொல்ல வராங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நூற்றாண்டு வரலாறு படைக்கும் குடிமைப் பணிகள் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்திய குடிமைப் பணிகள் அப்படின்ற இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 அக்டோபர் 1926ல. சரிங்களா? ஸோ அதனுடைய எவல்யூஷன நம்ம வந்து பார்த்தோம்னா, 1790கள்ல நமக்கு கவர்னர் ஜெனரல் காரன்வாலிஸ் தலைமையில தான் பார்த்தீங்கன்னா, முதல்ல அரசு பணிகள உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்ப வந்து கொண்டு வந்தது அவருதான். அதன் பிறகு தான் வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த அரசு பணியாளர்களுக்கான பயிற்சிய வழங்குறதுக்காக வில்லியம் கல்லூரி அப்படிங்கிறத கொல்கத்தாவுல கொண்டு வந்திருப்பாரு. அதன் பிறகு 1806ஆம் ஆண்டு பிரிட்டன்லயே இதே மாரியான ஒரு பயிற்சி பள்ளி கொண்டு வரப்பட்டிருக்கும். கெய்லிபரி அப்படிங்கிற பிளேஸ்ல. சரிங்களா? அதன் பின்னர் என்ன ஆகுதுன்னா, 1853ஆம் ஆண்டு டல்ஹௌசி அவர்கள் வைஸ்ராயா இருந்தப்ப, நமக்கு இந்தியாவுல மெக்காலே ஆணையம் அப்படிங்கிறது போடப்படுது 1854ல. அந்த ஆணையம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரசு பணியாளர்கள தேர்ந்தெடுக்கிறதற்கு ஒரு போட்டித் தேர்வு முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க. அதன் அடிப்படையில 1856ஆம் ஆண்டு தான் முதல்ல ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது அரசு பணியாளர்களுக்காக நடைபெறுது. அதன் பிறகு 1885ஆம் ஆண்டு காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதிலிருந்தே இந்தியனைசேஷன் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசு பணிகள்ல இந்தியர்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சுட்டே இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதன் பிறகு வந்த அட்சிசன் குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த குடிமைப் பணிகள 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இம்பீரியல் குழு, மாகாண குழு, அ இம்பீரியல் பணிகள், மாகாண பணிகள், துணைப் பணிகள் அப்படின்னு சொல்லி 1886ல. அதன் பிறகு இந்தியனைசேஷன் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறப்ப 1912ஆம் ஆண்டு இஸ்லிங்டன் பிரபு வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை குடுத்திருப்பாரு. அதுல இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன் சிவில் சர்வீசஸ்ல 5% தான் இருக்கு. அத 25% அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு தான் 1919ஆம் ஆண்டு அ மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கான அம்சங்கள்லாம் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்ததா 1923ஆம் ஆண்டு லீ கமிஷன் தலைமையில நமக்கு இந்த பணியாளர் தேர்வாணையத்துக்கான பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கும். அந்த பரிந்துரையின்படி 1/10/1926ல சர் ரோஸ் பார்க்கர் தலைமையில இன்றைய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அவங்க அப்படியே செயல்பட்டுட்டே வராங்க. ஓகேவா? இது இந்திய அரசு சட்டம் 1935ல பார்த்தீங்கன்னா, பொதுப் பணிகளுக்கான தேர்வாணையமாக மாறியிருக்கும். மத்திய பொதுப் பணிகளுக்கான தேர்வாணையமா மாறியிருக்கும். அது அப்படியே நமக்கு செயல்பட்டுக்கிட்டே வருது. ஸோ அதனுடைய எவல்யூஷன வந்து குடுத்துருக்காங்க. நெறைய பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டாஸ் இருக்கு. இந்த எவல்யூஷன அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் கேட்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.